இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நமது அருள் சிந்தனைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவோம். அன்பு கூறக் கடவோம். இதுதான் இன்று நமது அருட்சிந்தனை. ரஷ்ய நாட்டிலே லியோ டால்ஸ்டாய் என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருடைய எழுத்துக்கள் உலக புகழ் பெற்றவை. பெரிய கோடீஸ்வரர், பண்ணை வீட்டில் வாழ்ந்தவர். அவருடைய பண்ணையில் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் வேலை செய்தார்கள். இந்த கோடீஸ்வரர் ஒரு நாள் ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது யாசகம் பெறுகிற ஒரு ஏழை மனிதன் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று யாசகம் கேட்கின்றார். அந்த ஏழை மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தையில் லியோ டால்ஸ்டாய் தன்னுடைய கோட் பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறாரு. பணம் இல்லை. சற்றும் தளராமல் உடனடியாக அந்த ஏழை மனிதனுடைய தோல்ல கையை போட்டு சொன்னாரு, சகோதரனே, உனக்கு உதவி செய்கிறதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் இப்பொழுது உதவி செய்ய எனக்கு கையில் பணம் இல்லையே என்று சொல்கின்றார். அந்த ஏழை மனிதன் நெகிழ்ச்சியோடு உடனடியாக இவர் கையை இறுக பற்றி கொண்டு, ஐயா, நீங்கள் என்னுடைய தோல்ல கையை போட்டு என்னை சகோதரனே அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் இந்த அன்புக்காகத்தான் ஏங்கி கொண்டிருக்கிறது. திருமறையில பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்திலே அன்பு கூறுங்கள் என்று சொல்றாரு. பவுலடிகளார் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்றாரு. குடும்ப அன்பு, திருச்சபை அன்பு பற்றி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, திருச்சபை ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று பவுலடிகளார் அங்க மிக அழகாக உணர்த்துகின்றார். என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் இருந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்றார். திருச்சபை அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எல்லாரிடத்திலும் அன்பு, அனைவரிடத்திலும் அன்பு. குடும்ப அன்பு பற்றி பைபிள் சொல்லுது, திருச்சபையின் அன்பு பற்றி பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து மூலமாக அனைவரிடத்திலும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல பணத்துக்கு பஞ்சம் இல்லை, படிப்புக்கு பஞ்சம் இல்லை. உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் நிலவுகிறது என்றால் அன்பில்தான் பஞ்சம், அன்புதான் பஞ்சம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சமுதாயத்துல குடும்பத்தாரிடத்தில் அன்பாயிருப்போம். திருச்சபையிலும் ஒருவரை ஒருவர் நாம் நேசித்து அன்பாய் நடந்து கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல, நம்மோடு வாழுகின்ற அனைத்து மக்களிடத்திலும், நம்முடைய அண்டை வீட்டார், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், நம்மோடு கூட இந்த தேசத்தில் வாழுகிற அனைத்து மக்களிடத்திலையும் நாம் அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய பெயர் நம் மூலமாக மகிமை அடைகின்றது. ஆண்டவருடைய பெயருக்கு மகிமை சேர்க்கும் விதமாக அன்போடு நாம் வாழ்வோம். இன்றும் அன்பு என்கின்ற இறை சிந்தனையை மனதில் நாம் நிலைநிறுத்துவோம், நிலைநிறுத்தி செயல்படுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.